இந்த காணொளியில மிக முக்கியமான ஒரு விடயத்தினை பற்றி பார்க்க போகின்றோம். அதாவது முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இன்றைய தினம் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருக்கின்றார். அதே சமயம் அவரிடமிருந்து பல நீண்ட மனத்தியாலயங்கள் கொண்டதான ஒரு விசாரணை ஒன்று நடந்திருக்கின்றது. ஒருவேளை அவர் இன்றைய தினம் குறிப்பிட்ட ஆணைக்குழுவுக்கு சென்றிருக்காவிட்டால் அவரை கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதே சமயம் இவரிடம் ஒரு நீண்ட அறிக்கையும் பெறப்பட்டிருக்கின்றது. அதாவது இவருடைய வாக்குமூலங்களை உள்ளடக்கியதான ஒரு மிக நீண்ட ஒரு அறிக்கை ஒன்று பெறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில இவர் எதற்காக அந்த ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார், அதே சமயம் ஒருவேளை இன்று அவர் சென்றிருக்காவிட்டால் எதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்கின்ற காரணங்களையும், அது மட்டுமன்றி இவர் இன்றைக்கு அழைக்கப்பட்டதற்கான ஒரு காரணமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைதான ஒரு விடயமும் அவர் குறித்த ஒரு விசாரணை நிமித்தமாகத்தான் இவர் நியமை அழைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நபர் யார், அவருக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்கின்ற பலதரப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை உள்ளடக்கியதாக இந்த காணொலி அமைய இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை பற்றி நான் பேச இருக்கின்றேன். அது ஏன் என்பதை இந்த காணொலியினுடைய இறுதியிலே பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். குறிப்பிட்ட இந்த விடயங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் என்று சொல்லி பார்த்தோமானால், இன்றைய தினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தார். இந்த நிலைமையில ஒருவேளை இன்றைக்கு அவர் அங்கே சென்றிருக்காவிட்டால் அவர் கைதாவார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே இதற்கு முன்னதாகவுமே சரி பலதரப்பட்ட சர்ச்சைகள், குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் என்று சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனைகள் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற கூட சொல்ல முடியும். ஏனென்றால் பல சர்ச்சைகளுக்குள்ளே அவர் தற்பொழுது சிக்கிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் அவர் நிமித்தமாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இன்றைய தினம் அவர் குறிப்பிட்ட ஆணைக்குழுவுக்கு சென்றிருந்தார். இதற்கான காரணம் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது உங்களில் எத்தனை பேருக்கு நினைவிருக்கு என்பது தெரியவில்லை. அதாவது மார்ச் 27ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒருவர் கைதாகி இருந்தார். குறிப்பிட்ட அந்த விவரம் பற்றியும் கூட நான் காணொளிகள் பதிவேற்றியிருந்தேன். அது பற்றி நாங்கள் பார்த்தோமானால் எம்பி, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த புதிய ஜனநாயக முன்னணி கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சாமர சம்பத் தசாநாயக்க அவர்கள் தான் கடந்த மார்ச் மாதம் 27ஆம் தேதி அன்று கைதாகி இருந்தார். இவரில் 3 தனித்தனியான ஊழல் மோசடி சம்பவங்கள் பதிவாகி இருந்தது. அதனுடைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தான் அவரும் கைதாகி இருந்தார். அதன் பின்னராக மார்ச் 27ஆம் தேதி இவருடைய கைது நடவடிக்கை நடக்கின்றது என்றால், அதன் பின்னராக ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி அன்று முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை உள்ளடக்கியதான ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிடுகின்றார். குறிப்பிட்ட அந்த அறிக்கையில இவர் அந்த சாமர சம்பத் அவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய கருத்துக்கள் சிலவற்றை பதிவேற்றியிருந்தார். குறிப்பாக இந்த சாமர சம்பத் என்பவர் மீது, நாடாளுமன்ற உறுப்பினரான இந்த சாமர சம்பத் என்பவர் மீது 3 தனித்தனியான ஊழல் குற்றச்சாட்டு சம்பவங்கள் பதிவாகி இருந்தாலும் அதிலே முதன்மையான ஒரு குற்றச்சாட்டு என்பது 2016ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான 1 பில்லியன் தொகையினை முறைகேடாக இவர் பயன்படுத்தி இருக்கின்றார் என்கின்ற ஒரு பிரதானமான குற்றச்சாட்டு ஒன்றும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மீது வைக்கப்படுகின்றது. அதன் பின்னராகத்தான் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தன்னுடைய அறிக்கையை வெளியிடுகின்றார். அந்த அறிக்கையிலே ஒரு முக்கியமான ஒரு விடயமாக குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம் என்பது, தான் பிரதமராக இருந்த காலத்தில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையின்படி ஊவா மாகாண சபைக்கு சொந்தமான நிலையான வைப்பு தொகையை உரிய முறையில் தான் அவர் மீள பெற்றிருக்கின்றார் என்கின்ற மாதிரியாக அவர் அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் மேலும் ஒரு விடயத்தினையும் அவர் மேற்கோள் காட்டி குறிப்பிட்டிருக்கின்றார். என்ன அப்படி என்றால், இந்த சாமர சம்பத் அவர்களை பொறுத்த வரைக்கும் இவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தற்பொழுது பதவி வகித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த அடிப்படையில் இவர் எம்பியாக இருக்கின்ற இந்த ஒரு காலப்பகுதிகளில் நீங்களும் அந்த காணொளிகளை பார்த்திருக்க முடியும். அதாவது தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த என்பிபி அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களை கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாக்கிய ஒரு நபராகவும் நாங்கள் பார்க்கக்கூடும். ஏனென்றால் இவர் மக்கள் சந்திப்புகளை ஆற்றிய உரைகள்ல இருந்து, அதாவது ஜனாதிபதி ஆற்றிய உரைகள்ல இருந்து பலதரப்பட்ட விடயங்களை இவர் விமர்சித்து அவற்றை
பலவிதமாக அந்த அரசாங்கத்தை விமர்சிக்கின்ற விதமாக தன்னுடைய பேச்சுக்களை வந்து பாராளுமன்றத்திலே வழங்கியிருப்பார். ஆகவே இவர்களுடைய கைது நடவடிக்கை என்பது இந்த ஊழல் சம்பவங்கள் என்பவற்றையெல்லாம் தாண்டி அரசாங்கத்தை இவர் கடுமையாக விமர்சிக்கின்றார் என்கின்ற ஒரு விடயமாகவும் இருக்கலாம் என்கின்ற மாதிரியாக முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்கள் வந்து தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இவற்றையெல்லாம் உள்ளடக்கியதாக அவர்களுடைய அறிக்கை வெளியானதன் பின்னராக ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அன்று லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களை வருகை தந்து அவர் தெரிவித்த அந்த அறிக்கை நிமித்தமான ஒரு விளக்கத்தினை வழங்கும்படியாக அவருக்கு வந்து அழைப்பு விடுக்கப்படுகின்றது. இந்த அழைப்பினை தொடர்ந்து, அதாவது ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அவர் ஆணைக்குழுவுக்கு வர வேண்டும் என்கின்ற அழைப்பினை தொடர்ந்து தாம் எந்த நேரத்திலையுமே அதற்கு தயாராக இருக்கிறதாகவும் வந்து அதற்கான அனைத்து விசாரணைக்கான அனைத்து வாக்குமூலங்களையும் வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதன் பின்னராக தற்பொழுது புத்தாண்டு விடுமுறை காலங்கள் என்கிறதுனால தன்னுடைய சட்டத்தரணிகள் வந்து கொழும்பிலே இருக்க மாட்டார்கள் என்கின்றதனை வந்து காரணம் காட்டி வேறொரு நாள் வருகின்றேன் அப்படின்னு சொல்லி, அதாவது குறிப்பிட்ட அந்த ஏப்ரல் 17 தான் முன்னிலையாக முடியாது, வேறொரு நாளை வந்து தரும்படியாக அவர் கேட்கின்றார். அதன் நிமித்தமாக மீண்டுமாக ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி, அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை அன்று அவருக்கு அந்த நாள் கொடுக்கப்படுகின்றது. காலை 9:30 மணிக்கு வந்து நீங்கள் வாக்குமூலத்தினை வழங்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அன்றைய நாளும் அவர் சமூகம் அளிக்காமல் இருந்திருக்கிறார். எந்தவித காரணங்களும் குறிப்பிடாமல் அவர் அன்றைய நாளை வந்து புறக்கணித்திருக்கிறார். அதன் நிமித்தமாகத்தான் மீண்டுமாக இன்றைய தினம், அதாவது ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ஆகிய இன்றைய தினம் அவர் வந்து குறிப்பிட்ட ஆணைக்குழுவிற்கு வந்து அவர் வாக்குமூலத்தினை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவர் இன்றைய தினமும் குறிப்பிட்ட ஆணைக்குழுவுக்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி இரண்டாவது தடவையாகவும் அவருக்கு அழைப்பு கொடுத்து அவர் அந்த ஆணைக்குழுவுக்கு செல்லவில்லை. அதன் நிமித்தமாக அடுத்த அழைப்பின் நிமித்தமாகவும், அதாவது 28ஆம் தேதி அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. இதற்கும் அவர் வராவிட்டால் 2023ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் பிரிவு 126 படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி லஞ்ச ஒழிப்பு ஆணையகத்தினுடைய பணிப்பாளர் முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு வந்து அறிவித்தல் ஒன்றை வழங்கி இருக்கிறார்கள். அதன் நிமித்தமாகத்தான் இன்றைய தினம் அவர் எந்த ஒரு சாட்டுப்போக்கும் சொல்லாமல் குறிப்பிட்ட ஆணைக்குழுவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், அதாவது இன்றைய தினம் அவர் சென்றிருக்காவிட்டால் அவர் கைதாக இருப்பார் அப்படின்னு சொல்லி. ஆகவே இதன் நிமித்தமாகத்தான் ஏற்கனவே 2 தடவைகள் அழைப்பு விடுத்தும் அவர் செல்லவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சாமர சம்பத்தினை பற்றிய விடயத்திற்குள் நாங்கள் வருவோமானால் அவருக்கு 3 தனித்தனியான ஊழல் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றது. அதிலே 2 வழக்குகள்ல அவருக்கு பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கொழும்பு நீதவான் நீதிமன்றனால வந்து அவருக்கு 2 வழக்குகள்ல இருந்து பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் மற்றொரு வழக்குல இருந்து பதுளை நீதவான் நீதிமன்றம் வந்து அவருக்கு பிணை வழங்க மறுத்ததன் நிமித்தமாக அவர் இன்றைய வரைக்கும் விளக்கமறையில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். தற்பொழுது ரணில் விக்ரமசிங்க அவர்களும் வந்து இன்றைய தினம் சென்று அதன் நிமித்தமான ஒரு வாக்குமூலத்தினை வழங்கியிருக்கின்றார். இந்த வாக்குமூலம் என்பது அல்லது இந்த விசாரணை நேரம் என்பது மொத்தமாக 3 மணித்தியாலயங்கள் நடந்திருக்கின்றது. இந்த 3 மணித்தியாலயங்களும் அவரிடம் இருந்து பெறப்பட்ட வாக்குமூலங்கள் வந்து 10 பக்கங்களை கொண்ட அறிக்கைகளாக இருக்கின்றது. ஆகவே இது எல்லாவற்றையும் கொண்டு இனி வருகின்ற காலங்களிலே என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே சமயம் குறிப்பிட்ட இந்த விடயங்கள் என்பது பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றது. ஏனென்றால் ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட ஊழல் சம்பவங்கள் இருக்கின்ற பொழுது வெறுமனே ஒரு 10 லட்சம் ரூபாய்க்காக, அதாவது 1 மில்லியன் ரூபாயினுடைய ஒரு ஊழல் மோசடி சம்பவத்துக்காக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கைதாக இருக்கின்றார். அதே சமயம் ரணில் விக்ரமசிங்க அவர்களும் வந்து வாக்குமூலத்தை பெறுவதற்காக அழைக்கப்படுகின்றார். அதே நிமித்தம் இந்த சாமர சம்பத் அவர்களை பார்க்கின்ற பொழுது அவர் அங்கே பாராளுமன்றத்திலே தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வந்து கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இவை எல்லாம் திட்டமிட்ட ரீதியிலே நடந்து கொண்டிருக்கின்றதா? இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாமே வெறுமனே ஒரு மக்களினை வந்து திருப்திப்படுத்துவதற்காக செய்யப்படுகின்ற ஒரு கண்துடைப்பான விடயங்களா என்கின்ற மாதிரியாக பல விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை வந்து கருத்து பொருளை பகிர்ந்து கொள்ள மறந்து விடாதீர்கள். அதே சமயம் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தை பற்றியும் நான் சொல்ல இருக்கின்றேன். அதை வந்து இறுதியிலே பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அது என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தற்பொழுது காப்போத்த உயர்தர பரீட்சையிலே தோற்றிய மாணவர்களுக்கான பரீட்சை பெறுபவர்கள் வந்து வெளியாக இருக்கின்றன. ஆகவே அதன் நிமித்தமாக நான் ஏற்கனவே காணொலிகள் போடாததன் காரணமாக அதனை பற்றி நான் எதுவுமே பேசவில்லை. ஆகவே இன்றைய தினம் நான் காணொலி வெளியிடுகின்றேன். இதிலே வந்து இதனை பற்றி சொல்ல வேண்டும் என்று எண்ணுகின்றேன். அதாவது நிறைய பேர் அதாவது தமிழ் மாணவர்கள் பல பேர் வந்து வரலாற்று சாதனைகள் படைத்திருக்கிறார்கள். பல பின்தங்கிய பிரதேசங்கள்ல இருந்து இந்த முறை நிறைய சாதனைகள் வந்து வெளிவந்திருக்கின்றன. அதே சமயம் யாழ்ப்பாணத்தில் இருந்தும் கூட இரட்டை
இலங்கையர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள். இதை பற்றியெல்லாம் நிறைய நீங்கள் செய்தித்தளங்களிலே பார்த்திருப்பீர்கள். ஆக மொத்தத்திலே நான் சொல்ல வந்த விடயம் என்ன என்பது வந்து, இந்த பரீட்சையிலே அதி உயர் பெறுபர்களை பெற்ற மாணவர்களுக்கும் அது மட்டுமின்றி இதிலே சித்தியடைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமின்றி இந்த பரீட்சையிலே தோல்வியுற்ற மாணவர்களுக்காக வந்து ஒரு விடயத்தினை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது இது வெறுமனே உங்களினுடைய ஒரு வாழ்க்கையினுடைய முடிவோ அல்லது இதுதான் உங்களுக்கான வாழ்க்கையினுடைய தீர்மானமோ கிடையாது. தோல்வியுற்றவர்கள் இன்றிலிருந்து நீங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் என்பது, உங்களிடம் இருக்கக்கூடிய திறமை என்ன? இந்த கல்வியை தாண்டி உங்களிடம் ஏதாவது ஒரு திறமை நிச்சயமாக இருக்கும். அதனை வந்து இனம் கண்டு கொள்ளுங்கள். இல்லை என்றால் மீண்டுமாக இந்த பரீட்சைக்கு வந்து நீங்கள் தயார் செய்து பரீட்சையிலே வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுடைய திறமைகளை கண்டுபிடித்து அதிலே பயணித்து அதிலே நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. ஆகவே தோல்வியை கண்டு துவண்டு விடாமல் எழுந்து நீங்கள் மீண்டுமாக ஓட ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தினை நான் இங்கே குறிப்பிட்டுக் கொண்டு, உங்களினுடைய ஒட்டுமொத்த கருத்துக்களை நீங்கள் கருத்து பரவலை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதே மாதிரியாக மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.